எங்கள் வீட்டில் மாவு வந்து இப்போ பூத்துருக்கு. இது பூத்து காயை பழமாக்கும் போது தான் பிரச்சனை வரும். ஏன்னா வந்து நம்ம விளைஞ்ச பழத்தை காயை நம்ம பறித்து பழுக்க வச்சு அதை வெட்டி பார்த்தா அதில் பாதி புழுவாக தான் இருக்கும், பாதி மாம்பழத்தில் புழுவாக தான் இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட் ஆகிரும். அதனால் நாங்கள் இயற்கை முறையில் இதை கட்டுப்படுத்துக்கு என்ன செய்கிறோன்னா, ஒரு வாளியில் ஒரு 10 ml வந்து வேப்பெண்ணெய் ஊற்றுவோம். அப்புறம் அதை விட ஒரு 20 ml சோப்பு லிக்விட், அதாவது விம் லிக்விட் ஊற்றுவோம். ஊற்றி அந்த வாளி நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அந்த பூத்திருக்க மாமரத்தில் வந்து தெளித்து விடுவோம். இது வாரத்துக்கு ஒரு முறை தெளிப்போம். அந்த பூ வந்து இந்த காய் கொஞ்சம் பெருசாக வர இப்படி தெளிப்போம். போன வருஷம் அப்படி தான் தெளித்தோம். அதனால் பூ வந்து கொஞ்சம் குறவாக இருந்தது. இது என்ன ஒரு கஷ்டம்னா, உயரமான மாமரத்தில் உள்ள கிளையிலெல்லாம் நம்ம தெளிக்க முடியாது. ஆனால் ஓரளவு இது வந்து கட்டுப்படுது. இதே மாதிரி இயற்கையான வேறு ஏதாவது முறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சக்ஸஸாக வருதான்னு சொல்லுங்கள். கெமிக்கல் மெத்தட்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட இயற்கையான முறையில் இருந்தால் நம்மளுக்கு நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.